தங்கும் விலை குறையுமா? அந்த 1980ல ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை இருந்தது. தங்கம் 4 மடங்கு விலை ஏறியது. ஆனா, ஏதோ ஒரு இடத்துல பீக்குக்கு போயிட்டு, அடுத்த 27 வருஷத்துக்கு அது எங்கேயுமே போகல. அங்கேயே தான் இருந்தது. இது வந்து பேய்கள் உலாவும் இடம். அங்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. அது கொஞ்ச நாள் கழிச்சு அங்க பேய்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு நல்லா கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா, அதுக்கப்புறம் நான் வந்து விலை அதிகமா குடுத்து வாங்குனாலும் தப்பு இல்ல. ஆனா அடுத்த நாளே இறங்கிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இருக்கும். அப்ப கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்துல, அது எப்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது நம்மளால கணிக்க முடியுமா? கண்டிப்பா கணிக்க முடியும். இப்போ நாளைக்கே வந்து ஒரு ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. நாங்க எந்த நாட்டு மேலயும் போர் தொடுக்க மாட்டோம். எந்த நாட்டு மேலயும் இது போர் புரியிற எண்ணம் கிடையாது. அது அவர் இருக்கிற வரைக்கும் நடக்காதே சார். அது வேற விஷயம். அதாவது இந்த ஒரு நாடு வந்து அமைதியை நோக்கி போகும். சைக்கிள் என்னன்னா, பொருளாதாரம் மோசமா இருக்கும்போது பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடையும். பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடையும் போது வட்டி வீதங்களை குறைப்பாங்க. வட்டி வீதங்களை குறையும் போது தங்க விலை ஏறும். சரி, அந்த தங்கத்தோட விலை ஏறி 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 அது எப்போ இறங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தங்கும் விலை குறையுமா? இந்த நம்ம ஆல்ரெடி பேசணும் பெர்னர் தியரி அப்படிங்கிறத பேசணும். ஸோ அவரோட கணக்கீடின்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த தங்கம் விலை ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்போ வந்து டக்குன்னு ஒரு நாள் கிராஷ் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருடங்கள் வந்து இதே மாரியே மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத நம்ம வந்து அப்படியே மார்க்கெட்லயும் வந்து பொருத்தி பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கோம். ஸோ போன வருஷம் பார்த்தீங்க 2020 பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டா இருந்தது அப்படின்னு சில நிபுணர்கள் சொல்றாங்க. ஸோ 2026 ஆரம்பமே வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு அப்படிங்கிறதே சொல்றாங்க. ஸோ இந்த பெர்னர் தியரி வந்து அப்ளிகபிள் ஆகுமா? அது மாரியே நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்காக நான் கேட்கிறேன். அதாவதுங்க இந்த தங்கம் தங்கத்தை விட நம்ம வெள்ளிக்கு வருவோம். வெள்ளி. ஒரு காலத்துல 1980 ம். அந்த 1980ல ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை இருந்தது. ம். ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த ம். நாட்டுல வந்து ஒரு அரசராட்சி இருந்தாரு. அந்த அரசராட்சிக்கு எதிரா ஒரு புரட்சி வெடிச்சது. அந்த புரட்சியை முன்ன நின்னு நடத்தின ஒரு பேர் வந்து அயதுல்லா கொமைனி. ம். அவர் தான் இப்ப இந்த ஈரான் நாட்டு அதிபரா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு புரட்சிய முன்ன நின்னு நடத்தி, ஒரு கட்டத்துல அந்த புரட்சியாளர்கள் கிட்ட ஒட்டுமொத்த நாட்டுல இருக்கிற அத்தனை அ ஆயில், கச்சா எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அவங்க கிட்ட வந்துடுச்சு. அதனால அவங்க வந்து இந்த பெட்ரோலோ, டீசலோ தயாரிக்க அனுமதிக்கல. அந்த தயாரிச்ச பெட்ரோல், டீசல வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அனுமதிக்கல. அங்க செங்கடல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது வழியா தான் வந்து பெரும்பாலான மற்ற நாட்டு கச்சா எண்ணெய் எல்லாமே அந்த செங்கடல் வழியா தான் வரணும். அந்த செங்கடல இவங்க மறிச்சு நெறைய பிரச்சனைலாம் பண்ணாங்க. இதனால உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது. ம். அந்த அந்த சமயத்துல தங்கம் 4 மடங்கு விலை ஏறியது. ம். 6 மாதத்தில் தங்கம் 4 மடங்கு விலை ஏறியது. ம். ஆனா, ஏதோ ஒரு இடத்துல பீக்குக்கு போயிட்டு, அடுத்த 27 வருஷத்துக்கு அது எங்கேயுமே போகல. அங்கேயே தான் இருந்தது. ம். ஆனா, இது நான் சொல்றது எல்லாமே அமெரிக்கன் டாலர்ல. ஆனா, இந்திய ரூபாயில பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சுக்கின்னு இருக்கும். அதனால தங்கத்தோட விலை ஏறிக்கின்னு இருக்கும். ம். ஆனா, உலகச் சந்தையில தங்கம் வந்து ஒரே நிலையா இருந்தது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலத்துக்கு மேல. ம். ம். அதுக்கப்புறம் அந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? 2008ல. 2008ல. அது வந்து உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையா மாறி, அதுக்கப்புறம் தங்கம் திரும்ப விலை ஏற ஆரம்பிச்சது. ம். ஸோ, இதுதான் வந்து தங்கத்தினுடைய வரலாறு. 1980ல ம். 4 மடங்கு விலை ஏறியது. ஆனால், அதே காலகட்டத்தில வெள்ளி கிட்டத்தட்ட 10 மடங்கு விலை ஏறியது. 10 மடங்கு. அதாவது ஒரு $5 இருந்து கிட்டத்தட்ட $50 அப்படிங்கிற அளவுக்கு போச்சு. ம். ம். ஆனா $50ன்னு போயிட்டு திரும்ப $5க்கு வந்தது. ம். அது கிட்டத்தட்ட 90% வீழ்ச்சி. புரியுது. ஸோ இந்த மாரி சமயங்கள்ல அவருடைய ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லாம, இந்த கிரேட்டர் ஃபூல் தியரின்னு சொன்ன அந்த மாரி ம். கண்ணு மூடின்னு மக்கள் முதலீடு பண்ணாங்கன்னா, ம். ஏதோ ஒரு காலகட்டத்தில அது விலை இறங்கும்போது, அது 90% விலை இறங்கினாலும் ஆச்சரியப்பட முடியாது. ம். ம். ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம், இப்போதைக்கு அது வந்து ஸ்பெக்குலேட்டிவ் மோட்ல இருக்குன்னு சொல்லலாம்.
புரியுது. அந்த ஸ்பெகுலேட்டிவ் மோட்ல இருக்கும்போது ஏற்றமும் அதிகமா இருக்கும், இறக்கமும் அதிகமா இருக்கும். ஒரே நாள்ல 10% ஏறும், ஒரே நாள்ல 10% இறங்கும். ம். இதெல்லாம் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு, முதலீட்டாளர்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஆ நிச்சயமா, அதாவது என்ன நிச்சயமா. சொல்றேன்னா, இது வந்து பேய்கள் உலாவும் இடம். அங்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அங்க பேய்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு நல்லா கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா, அதுக்கப்புறம் நான் வந்து விலை அதிகமா குடுத்து வாங்குனாலும் தப்பில்ல. ஆனா அடுத்த நிச்சயமா. நாளே இறங்கிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இருக்கும். நிச்சயமா. அப்ப நீங்க சொல்றபடி எடுத்துக்கிட்டா, தங்கம், வெள்ளி எதுலயுமே இப்ப இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி தான் அட்வைஸா நான் எடுத்துக்கணும். அப்படிதாங்க நீங்க எடுத்துக்கணும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஒரு 1 ம். மாசத்துக்கு முன்னாடி இதே மாரி ஒரு டெலிவிஷன் ஆங்கர் கேட்டப்போ நான் இத தான் சொன்னேன். ஆனா அங்கருந்து இப்ப இவ்வளவு ஏறி போச்சு. நான் எதுக்காக இத எக்ஸாக்ட்லி. சொல்ல வரேன்னா, சார் நீங்க சொன்னீங்கல்ல அதெல்லாம் நான் முதலீடு பண்ணல. ஆனா இப்ப பாருங்க 1 மாசத்துல அது 5,500லேருந்து $6,500 போயிடுச்சுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. நிச்சயமா. அது எவ்வளவு தூரம் மேல போயிட்டு கீழ விழும்னு தெரியாது. நிச்சயமா. அப்ப கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்துல, அது எப்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது நம்மளால கணிக்க முடியுமா? ஆ கண்டிப்பா கணிக்க முடியும். ஒரு ம். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஆ ம். இது இந்த கோல்டு சைக்கிள் எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிறேன் பாருங்க. ம். முதல்ல வந்து பொருளாதாரத்துல ஏதோ பிரச்சனை வருது. ம். அப்போ பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகும்? நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. வேலை போயிடும். வருமானம் குறையும். பொருட்களோட வாங்கும் சக்தி குறைஞ்சிரும். ம். அதனால பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடையும். ம். அப்ப என்ன பண்ணுவாங்க அரசாங்கத்துல, அடடே! பொருளாதாரம் ரொம்ப சரிஞ்சு போச்சு. இந்த பொருளாதாரத்த எப்படி நம்ம தூக்கி நிறுத்துறது? அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, வங்கிகள்ல வட்டி விகிதங்கள குறைச்சுக்கினே வருவாங்க. ம். ஏன் வட்டி விகிதத்த குறைச்சுக்கினே வராங்கன்னா, 1 வட்டி அதிகமா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனில ஒரு போனஸ் குடுக்குறாங்க. ரூ. 1,00,000 குடுக்குறாங்க. நீங்க அந்த வங்கியில வைப்பு நிதி வச்சீங்கனாக்கா, ஒரு 25% வட்டி வருதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க அத தான் விரும்பி செய்வீங்க. ஆனா வட்டிய குறைச்சுக்கினே வந்தாங்கன்னா, என்னங்க 2% கூட வட்டி குடுக்க மாட்டேன்றாங்க பேங்க்ல. அதுக்கு போய் நம்ம பணத்த போட்டு வச்சுக்கிறதுக்கு பதிலு, நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்கி ஜாலியா சுத்தலாம்ல. அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அப்ப நீங்க ம். ஒரு ஸ்கூட்டி வாங்குவீங்க. அப்போ ஸ்கூட்டி வந்து விக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ஸ்கூட்டி கம்பெனி கரெக்ட். நல்லா வரும். ஸோ இதுக்காக வந்து அதாவது நுகர்வோர்கள பொருட்கள வாங்க தூண்டணும். அதுக்காக வட்டி ம். விகிதம் குறைப்பாங்க. ம். ம். அதே போல வட்டி விகிதங்கள் குறைவா இருக்கும்போதும், இப்போ மக்கள் கிட்ட வாங்கும் சக்தி இல்ல. மக்கள் பொருட்கள வாங்க மாட்டேன்றாங்க. என்னுடைய பொருட்கள் விக்க மாட்டேன்து. நான் கடன் வாங்கி தொழில் செய்யும்போது, அந்த கடனுக்கு உண்டான வட்டியும் அதிகமா இருந்ததுன்னு வச்சுங்க. ஏற்கனவே எனக்கு தொழில் சரியா போகல. ஆனா வட்டி அதிகமா கட்டணும்னா எப்படி? அப்போ அந்த வட்டி விகிதங்கள் குறையும்போது எனக்கு என்ன ஆகும்? குறைவான வட்டியில என்னால கடன வாங்க முடியும். வட்டி ரொம்ப குறைவா ம். தானே இருக்கு. நம்ம வாங்கி ஒரு தொழில் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி வந்து ஒரு வியாபாரம் செய்யறவங்களுக்கும் ஒரு உந்துதல குடுக்கும். நுகர்வோர்களுக்கும் ஒரு உந்துதல குடுக்கும். அப்போ அந்த பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படும். நிச்சயமா. கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ ஆ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், 2008ல லீமன் பிரதர் கொலாப்ஸ். அந்த வங்கி வந்து ம். திவாலாச்சு. உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனை. அமெரிக்கால ம். மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை. அப்ப ம். என்ன பண்ணுவாங்க? வட்டி விகிதங்கள குறைச்சாங்க. ம். வட்டி விகிதங்கள குறைச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காலகட்டத்தில 0%ன்னு கொண்டு வந்துட்டாங்க வட்டி. ம். இப்ப வட்டி வந்து 0% ஆயிடுச்சா? ஓகே. இப்ப நீங்க வங்கியில வைப்பு நிதி வச்சீங்கன்னா, உங்களுக்கு 0% வட்டி. அதுல ம். அர்த்தம் இல்ல. அதுக்கு பதில் நீங்க செலவு பண்ணலாம். நீங்க ஒரு ம். ஸ்கூட்டி வாங்கி ஜாலியா சுத்தலாம். ஆனா, ஸ்கூட்டி வாங்குனா அது வீணா தானே போது 5 வருஷம் கழிச்சு. அப்படின்னு நிச்சயமா. ஒரு பொறுப்புள்ள பெண்மணியா நீங்க இருக்கிறீங்க. செலவு பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல. ஸ்கூட்டி வாங்குறதுக்கோ, கார் ம். வாங்குறதுக்கோ விருப்பம் இல்ல. ஆனா வங்கியிலயும் வைப்பு நிதியில வட்டி 0. அப்ப ம். என்ன பண்ணீங்க, ஏங்க வங்கியில வைப்பு நிதியில 0 தான் குடுக்குறாங்க. நம்ம தங்கம் வாங்குனோம்னா ஒரு 1% ஏறாதா? நிச்சயம். அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து தங்கத்த நோக்கி வரும். ஸோ ம். வங்கியில வைப்பு நிதிகள் குறையும்போது, பொதுமக்கள் கிட்ட இருக்கிற பணம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அது மூலமா வந்து பொருளாதார வளர்ச்சி அடையும். செலவு பண்ணதுக்கு விருப்பம் இல்லாதவங்க,
ஒருவேளை உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்பவும் வங்கி வைப்பு நிதி ஜீரோ கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். 100 கோடி ரூபாய்க்கு நீங்க எங்க ஸ்கூட்டியும் கார் வாங்க முடியும்? எவ்வளவுதான் வாங்கினாலும் உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகாது. அப்ப மீதி 99 கோடி நீங்க என்ன பண்ணுவீங்க? தங்கத்துல முதலீடு பண்ணுவீங்க. ம். அப்போ என்னன்னா, இந்த சைக்கிள் என்னன்னா, பொருளாதாரம் மோசமா இருக்கும்போது பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடையும். பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடையும் போது வட்டி வீதங்களை குறைப்பாங்க. வட்டி வீதங்களை குறையும் போது தங்கம் விலை ஏறும். இப்போ 2008ல லீமன் பிரதர் வங்கி கொலாப்ஸ் ஆச்சு. அப்போ வட்டி விகிதங்களை ஜீரோ கொண்டு வந்தாங்க. தங்கத்தோட விலை ஏறுச்சு. சரி, அந்த தங்கத்தோட விலை ஏறி 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 அது எப்போ இறங்கும் அப்படின்னு ம். கேட்டீங்கன்னா, எப்போ வந்து இந்த வட்டி விகிதங்களை ரொம்ப குறைச்சிட்டாங்க இல்லையா, ம். அது திரும்ப எப்போ வட்டி விகிதங்களை ஏத்துவாங்க, அதுக்கு ஒரு அறிகுறி வரணும். அப்ப ம். எப்ப அந்த அறிகுறி வரும்னாக்கா, இந்த வீழ்ச்சி அடைஞ்ச பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி அடையுது. ம். அ அப்ப நல்ல வளர்ச்சி அடையும் போது, இந்த தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சா அது வந்து ஓவர் ஹீட்டிங் சொல்லுவாங்க எக்கானமில. ம். ம். அது ம். நடக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் ஆகுது. அப்படின்னா என்னன்னா, கண்ட மேனிக்கு வந்து நெறைய பேர் வந்து 2 கார், 3 கார் வாங்குறாங்க. அது அப்படி அப்படி ம். நடந்ததுன்னா ஒரு காலத்துல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ வங்கியில வந்து வைப்பு நிதிய ஏத்துவாங்க. வைப்பு நிதி குடுக்குற வட்டி வட்டி விகிதம். விகிதமும் ம். ஏத்துவாங்க. அப்போ வட்டி விகிதங்கள் குறையும்பொழுது தங்கம் ஏறும். வட்டி விகிதங்களை ம். ஏற்றும்போது தங்கம் விலை குறையும். நிச்சயமா. அப்போ ஆ பென் பெர்னாக்கி அப்படின்னு ஒரு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அமெரிக்கால இருந்தார். ம். ஃபெட் ம். சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 2008ல லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தப்போ அவர் தான் நல்ல நிர்வாகம் பண்ணி வட்டி விகிதங்களை ஜீரோ கொண்டு வந்து பொருளாதாரத்தை நல்லா மேம்படுத்திட்டாரு. ம். 2013 வாக்குல அந்த பொருளாதாரம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொன்னாரு, பொருளாதாரம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ம். இதுக்கு மேல விட்டா பொருளாதாரம் ஓவர் ஹீட்டிங் ஆகும். ம். அதனால நான் வட்டி விகிதங்களை ஏத்தப் போறேன் ம். அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன அன்னைக்கு தங்கம் 10% இறங்குச்சு. இது வந்து 2013ல நடந்தது. இதுக்கு பேர் வந்து ம். டேப்பர் டான்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். டேப்பர் சரி, சரி. டான்ட்ரம். டேப்பர்னா அப்ப அது அதான் கொ கொ அதாவது 0ல இருந்து கொஞ்சம் ஏத்தப் போறோம். ம். 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 டான்ட்ரம்னா அது அது வந்து உருவாக்கிய விளைவுகள். ஒரே நாள்ல தங்கம் நிச்சயமா சார். 10% இறங்குச்சு. அது மாரி நடக்க அப்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப அது என்ன எப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னால், இப்போ நாளைக்கே வந்து ஒரு ட்ரம்ப் வந்து அனவுன்ஸ் பண்றாரு. நாங்க எந்த நாட்டு மேலயும் போர் தொடுக்க மாட்டோம். எந்த நாட்டு மேலயும் இது போர் புரியிற எண்ணம் கிடையாது. அது அவர் இருக்கிற வரைக்கும் நடக்காதே சார். அது வேற விஷயம். அதாவது இந்த ஒரு நாடு வந்து அமைதிய நோக்கி போகணும். புரியுது. அப்ப உலக அ நாடுகள். ஆமா. இப்போ எல்லா நாடுகளுமே ம். ஒட்டுமொத்தமா ம். வந்து ஒரு அமைதிய நோக்கி போகணும். இப்போ போர் அப்படின்னு வந்தா என்ன ஆகும்? இப்ப நாளைக்கு உங்க நாட்டுக்கும் என் நாட்டுக்கும் சண்டை நடந்ததுன்னா, எனக்கும் நஷ்டமாகும், உங்களுக்கும் நஷ்டமாகும். அப்ப நஷ்டமாச்சுன்னா என்ன பண்ணீங்க? நீங்க இன்னும் அதிகமான போர் அ ம். தளவாடங்கள் நீங்க வாங்கணும். அது கையில காசு இருக்காது. அப்ப மக்கள் கிட்ட டாக்ஸ ஏத்துவீங்க. அப்ப மக்கள் கிட்ட ம். டாக்ஸ் ஏத்துனா அவங்களுடைய செலவு பண்ற காசு குறையும். பொருளாதாரம் பாதிக்கும். அது மாரி ஒரு ம். போர் அப்படிங்கிறது வந்து இப்படிலாம் வந்து ஒரு பாதிப்பை உருவாக்கும், பொருளாதாரத்த சீரழிக்கும். ஆனா ம். எங்கேயுமே எந்த போரும் நடக்கலன்னா, எந்த பொருளாதாரமும் சீரழியாது. எல்லா பொருளாதாரமும் நல்லா இருக்கும். ஸோ அது முக்கியம் பொருளாதாரம் இல்லைங்களா? நல்லா இருந்தா தங்கம் விலை இறங்கும். நிச்சயம். நிச்சயமா சார். நம்ம அதுவரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முடிவுல நான் எடுத்துக்க வேண்டிய கருத்தா இருக்கு சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார்.